நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 53வது வசனம். தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கைக்கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையானது தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தீர்கள் என்று சொல்லக்கூடிய சாட்சியாக நாம் பார்க்கிறோம். தேவதூதரை கொண்டு நியாயப்பிரமாணம், இந்த பிரமாணமானது தேவதூதனை கொண்டு சொல்லப்பட்டிருக்கிறதாக இந்த நடவடிக்கைகளை சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நியாயப்பிரமாணம் அது மோசேயின் மூலமாக கொடுக்கப்பட்ட ஒரு பிரமாணம். ஜீவ வாக்கியத்தை பெற்று தந்தவன் மோசே என்று அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும் நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்தரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. நியாயப்பிரமாணத்தை சாட்சியிட்டவன் மோசே. நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணம். கர்த்தர் இந்த பிரமாணத்தை மோசேயினிடத்திலே கொடுத்தார். சீனாய் மலை மீது ஏறி அந்த பிரமாணத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று வந்தவன் மோசே. நியாயப்பிரமாணத்துக்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக போதித்தவன் இந்த மோசே. இங்கே தேவதூதரை கொண்டு நீங்கள் நியாயப்பிரமாணத்தை பெற்றிருந்தீர்கள் என்று சாட்சி கொடுக்கிறார். மோசே மாமிசத்திலே இருந்த ஒரு மாமிச சரீரமாக இருந்தாலும் அவன் பெற்றுக்கொண்ட அந்த நியாயப்பிரமாணமானது, அவனிடத்திலே ஒப்படைக்கப்பட்ட அந்த நியாயப்பிரமாணமானது அவனுடைய நிலையை தூதனாக உயர்த்துகிறது. கர்த்தருடைய தூதனாக அவன் நியமிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தருடைய சமூகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பலமுள்ள தூதர்களில் ஒருவராக மோசே சாட்சிடப்படுகிறான். தூதனாக சாட்சிடப்பட்டிருக்கிற இந்த மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரமாணத்தை பெற்றதனால் அவனை தூதன் என்று சாட்சி கொடுக்கிறார்கள். இந்த சாட்சியானது அவனுடைய மாமிச சரீரத்துக்குள்ளாக இறங்கி கிரியை செய்த அந்த ஆவியினை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஆவி தூதனுடைய ஆவியாய் அவனிடத்திலே நிழலிட்டது. தூதனுடைய ஆவியாய் அவனிடத்திலே நிழலிட்ட அந்த ஆவியை அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பெற்று வந்த அந்த பிரமாணத்தை அவனிடத்திலே ஒப்புக் கொடுத்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் ஜனங்கள் மத்தியிலே சாட்சி கொடுத்தான். அவன் ஒரு தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவன் பிரமாணத்தை போதிக்கக்கூடிய ஒரு தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அந்த தூதனை கர்த்தர் அபிஷேகம் செய்தார். அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அபிஷேகம் ஜீவ வார்த்தையை பற்றி இஸ்ரவேலர்களுக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிரமாணங்கள் யாவும் தூதர்கள் மூலமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு காலத்திலும் இந்த பிரமாணமானது தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. முதலாக ஆதாமுக்கு கர்த்தர் பிரமாணத்தை கொடுத்தார். ஆதாமிடத்திலே முகமுகமாக பேசினார். பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவனோடு உலாவி வந்தார். அவனுக்கு நேரடியாக கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டது. இடை நிகழ்வாக அங்கே எந்த ஒரு தூதனும் நியமிக்கப்படவில்லை. கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை ஆதாமுக்கு நேரடியாக கொடுத்தார். ஆதாம் அந்த பிரமாணத்தை மீறினபடியால் தேவனுடைய சமூகத்தை விட்டு ஓடினான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த பிரமாணம் முதல் கொடுக்கப்பட்ட பிரமாணமாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. அது கர்த்தத்துவத்தின் பிரமாணம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தத்துவத்துக்குரிய இந்த பிரமாணத்தை ஆதாமுக்கு கர்த்தர் நேரடியாக கொடுத்தார். ஆதாமுக்கு யாருடைய இடை நிகழ்வும் அங்கே இருக்கவில்லை. நேரடியாக ஆதாமுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் நேரடியாக கொடுக்கப்பட்ட அந்த பிரமாணத்தை மீறினவனாக காணப்பட்டான் ஆதாம். அதன் பின்னர் நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நோவாவின் காலத்திலே நோவாவுக்கு கொடுக்கப்பட்டது. நீதியை பிரசங்கித்த நோவா என்று வேதம் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் நீதியை பிரசங்கித்தான். அப்பொழுது எது நீதியாக எண்ணப்பட்டது? பேழைக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் என்பதே நீதியாக எண்ணப்பட்டது. அப்படி சாட்சியிடக்கூடிய அந்த பிரமாணத்தை நோவா பிரசங்கித்தான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அவன் நீதியை பிரசங்கித்தான். அந்த நீதி கர்த்தருடைய பிரமாணமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த பிரமாணத்தை பின்பற்றுகிறவன் நீதிமானாக சாட்சியிடப்படுகிறான். நோவா நீதிமானாக சாட்சியிடப்படுகிறான். நோவா அந்த பேழைக்குள் பிரவேசித்தார். நோவா குடும்பத்தாரும் ஜலப்பிரளயத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். இங்கே பிரமாணம் தூதனாக நியமிக்கப்பட்ட நோவாவின் இடத்திலே கொடுக்கப்பட்டது. நோவா இந்த பிரமாணத்தை தன்னகத்தை பெற்றுக்கொண்டவனாக, கர்த்தருடைய சமூகத்திலே அந்த வார்த்தையை தன்னகத்தை பெற்றுக்கொண்டவனாக, பேழை உருவாக்க வேண்டும் என்ற கட்டளையை பெற்றுக்கொண்டவனாக, ஜலப்பிரளயம் உருவாகப் போகிறது என்பதை சாட்சியிடுகிறவனாக, ஜலப்பிரளயத்தினால் ஏற்படக்கூடிய அழிவை சாட்சியிடுகிறவனாக ஒரு தூதனாக நியமிக்கப்பட்டான். அவன் ஜனங்களிடத்திலே தூது சென்றவனாக காணப்பட்டான். பிரமாணத்தை ஜனங்களிடத்திலே கொண்டு செல்கிறவனாக காணப்பட்டான். நீதியை பிரசங்கித்தான். கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இங்கே நோவாவினிடத்திலே நேரடியாக ஒப்புக் கொடுக்கப்பட்ட பிரமாணம் நோவா ஆதாமுடைய மற்ற ஜனங்களுக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் பிரமாணமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவன் நீதியை பிரசங்கித்தான். அதன் பின்னர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஆபிரகாமுடைய காரியத்திலே கர்த்தர் நேரடியாகவும் அவனிடத்திலே பிரமாணத்தை கொடுத்தார். தூதனை அனுப்பியும் தன்னை குறித்து சாட்சி கொடுத்தார். இரண்டு தன்மையிலையும் அங்கே ஆபிரகாம் இடத்திலே அந்த கிரியைகளை கர்த்தர் வெளிப்படுத்தினார்.
சோதோம் கொமோரா பட்டணம் அழிக்கப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் தம்முடைய 2 தூதர்களோடு வந்து அங்கே ஆபிரகாம் இடத்திலே சென்றடைகிறதை வேதம் சாட்சி கொடுக்கிறது. கர்த்தர் தன்னோடு சேர்ந்து அந்த 2 தூதர்களையும் அழைத்து ஆபிரகாமுடைய கூடாரத்துக்கு வந்தவராக சாட்சியிடப்படுகிறார். அங்கே புசித்தார், அங்கே சாரால் அப்பம் கொடுத்ததாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தூதனை கொண்டும் அங்கே வார்த்தை சாட்சியிடப்பட்டது, தூதனை கொண்டும் பிரமாணம் சாட்சியிடப்பட்டது. ஆபிரகாமுக்கு கர்த்தர் நேரடியாகவும் தன்னுடைய தூதனை அனுப்பியும் தன்னுடைய வார்த்தையை வெளிப்படுத்தினார், தன்னுடைய பிரமாணத்தை வெளிப்படுத்தினார். ஆபிரகாம் எவைகளெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை குறித்து அவனிடத்திலே வெளிப்படுத்தினார். ஈசாக்கை பலியிட அங்கே ஒரு சோதனையாக அவனுக்கு படிக்கப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய தூதனானவன் அங்கே ஆட்டுக்குட்டியை பலியிடும் பொருளாக காட்டியதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதன் பின்னர் இஸ்ரவேலர்களை வழிநடத்துவதற்காக கர்த்தர் மோசே என்ற மேய்ப்பனை தேர்ந்தெடுத்தார். அந்த மோசே மேய்ப்பனாக அங்கீகரிக்கப்பட்டார். அதன் பின்னர் மோசேயினிடத்திலே பிரமாணத்தை ஒப்புக் கொடுத்தார். மோசே முன்குறிக்கப்பட்டவன், அவன் தூதனாக நியமிக்கப்பட்டிருக்கிறான். அந்த தூதனிடத்திலே தன்னுடைய பிரமாணத்தை ஒப்புக் கொடுத்தார். அவன் ஜனங்களிடத்திலே வந்து அந்த பிரமாணத்தை சாட்சி கொடுத்தான். மோசேயின் காலத்திலே மோசேயினுடைய பிரமாணத்தை எல்லா இஸ்ரவேலர்களும் ஏற்றுக்கொண்டிருந்தார்களா? எல்லா இஸ்ரவேலர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கவில்லை. அவர்களுக்குள்ளாக மாற்று கருத்து கொண்ட ஒரு கூட்டம் அங்கே செயல்பட்டதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். தாத்தான், அபியாம் அவர்கள் மோசேக்கு எதிர்த்து நின்றார்கள். மோசேயின் மூலம் மட்டுமா கர்த்தர் பிரமாணத்தை சாட்சியிடுவார்? நாங்களும் பரிசுத்த ஆவிக்கு இடைவிட ஒப்புக் கொடுத்த ஜனங்கள், நாங்களும் பரிசுத்த ஜனங்கள் என்று மோசேக்கு எதிராக தங்களுடைய வார்த்தைகளை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசே தெரிந்தெடுக்கப்பட்டவன். கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே அதை உறுதி செய்தார். எதிர்த்து நின்ற கூட்டம் பூமி விழுங்கி போடத்தக்கதான ஒரு கிரியைக்குள்ளாக செயல்பட்டதை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கிறோம். பூமி அவர்களை விழுங்கி போட்டதாக வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிரமாணம் தூதனின் மூலமாக கொடுக்கப்பட்டது. அந்த தூதன் மோசே என்று சாட்சியிடப்படுகிறான். அந்த மோசே தூதனாக நியமிக்கப்பட்டவன். தூதனாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரமாணத்தை பெற்று இஸ்ரவேலர்களுக்குள்ளாக வந்து சாட்சி கொடுத்தார். அதே போல கிரியை புரஜாதிகள் காலத்திலும் நிகழக்கூடிய நிலை. புரஜாதிகளாக இருந்து அவரோட நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்திருக்கக்கூடிய கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கர்த்தர் சாட்சியிட்டபடியாக தூதர்கள் மூலமாகவே பிரமாணம் சாட்சியிடப்பட்டது, பிரமாணம் அறிவிக்கப்பட்டது. அவருடைய வலது கரத்திலிருந்து புறப்பட்ட நட்சத்திரங்களாகிய தூதர்கள் சபைக்குரிய தூதர்களாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பிரமாணத்தை பெற்று வந்து கர்த்தருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மத்தியிலே வந்து சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியாக அமைந்தது. அந்த தூதர்கள் கொடுத்த சாட்சியினை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். மோசேயை நாட்களிலே நடந்தது போல பிரஜாதிகள் மத்தியிலே சாட்சியிடப்பட்ட அந்த தூதர்களுடைய கிரியைகளின் காலங்களிலே எதிர்த்து நின்றவர்களை பூமி விழுங்கி போட்டதே அப்படியான ஒரு மரணத்துக்குள்ளான ஒரு நிலை சாட்சியிடப்படவில்லை, அறிவிக்கப்படவில்லை. ஏனென்றால் நாம் கிருபையினால் ஜீவனை பெற்றிருக்கிறோம், நாம் கிருபையினால் ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறோம், விசுவாசத்தின் மூலம் உள்ளான மனிதனை பெற்றிருக்கிறோம். அந்த உள்ளான மனிதனை பெற்றிருக்கிற நாம் கிருபையின் சாட்சியாய் நமக்கென்று அளிக்கப்படக்கூடிய பிரமாணத்தை பின்பற்றி நடப்போமேயானால் நாம் ஜீவனுக்குரிய அந்த கிரியைக்குள்ளாக பூரணப்பட்டவர்களாக நித்திய ஜீவனை பெற்றவர்களாக சாட்சியிடப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களிலும் 7 சபை தூதர்கள் நியமிக்கப்பட்டு அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். முதலாவது சபைக்கு என்று தேர்ந்தெடுக்கப்பட்ட தூதன் அப்போஸ்தலனாகிய பவுல். 7 சபைக்குரிய காலங்களை குறித்தும் அதற்குரிய தூதனை குறித்தும் ஏற்கனவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த சாட்சிக்குள்ளாக இருந்து அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய கிரியைகளை முதலாவது சபைக்குரிய தூதனாய் நிறைவேற்றினான். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும் என்று சாட்சி கொடுக்கிறார். நீ எவைகளை செய்ய வேண்டும் என்பது உனக்கு சொல்லப்படும். உனக்குள்ளாக படிக்கப்படுகிற அந்த வார்த்தைக்கு நீ சாட்சியிடுவாய். கர்த்தர் தெரிந்தெடுத்த பாத்திரமாய் சவுல் பவுலாக மாற்றப்பட்டான். அவன் பவுலாகி தன்னுடைய ஜீவனையை சபைக்காக ஒப்புக் கொடுத்தான், கிறிஸ்துவுக்காக ஒப்புக் கொடுத்தான், கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக ஒப்புக் கொடுத்தான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களிலும் சபைக்குரிய தூதர்கள் மூலமாக கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை சாட்சி கொடுத்தார். கிறிஸ்தவர்களில் ஒரு பிரிவாளர் மாத்திரம் அதை ஏற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்தவர்கள் அனைவரும் அந்த வார்த்தையை பின்பற்றினவர்களாக செயல்படவில்லை. மோசேயின் மூலம் பிரமாணம் சாட்சியிடப்பட்டாலும் மோசேயின் மூலம் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை அவர்கள் யாவரும் பின்பற்றாதிருந்த நிலையே அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே நாம் பார்த்த அந்த வார்த்தையை சாட்சி கொடுக்கிறது. தூதர்கள் மூலமாக பெற்றிருந்தும் நீங்கள் அவைகளை பின்பற்றாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. மோசேயின் பிரமாணத்திலே சாட்சியிடப்படாத ஒரு சாட்சியை புரஜாதிகள் எது ஒரு நியமனமாய் நீதியாய் செய்தார்களோ அதை அவர்கள் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை. குர்பான் என்ற காணிக்கை, அங்கே அந்த குர்பான் என்ற காணிக்கை
தாயையும் தகப்பனுக்கும் அங்கள் செய்ய வேண்டிய கடமையை செய்யாதிருந்தும் அதை காணிக்கையாக தேவாலயத்திலே செலுத்தும் போது அவர் தங்களுடைய தகப்பனுக்கும் தாய்க்கும் செய்யக்கூடிய அந்த பணிக்கப்பட்டிருக்கிற காரியத்தை அவர்கள் நிறைவேற்றினதாக அங்கு அங்கீகரிக்கப்பட்டது. எந்த பிரமாணம் இதை குறித்து சாட்சியிடவில்லை. நியாய பிரமாணத்தில் இதை குறித்து மோசே சாட்சியிடவில்லை. இயேசு கிறிஸ்துவும் இதை குறித்து சொன்னதை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, புறஜாதிகளுடைய மார்க்கம் அங்கே பின்பற்றப்பட்டது. புறஜாதிகளில் இருந்து எவைகளெல்லாம் ஆமிஷத்துக்கு நன்மை பயக்கக்கூடிய காரியமாக இருந்ததோ அவைகளை அவர்கள் செய்தார்கள். தேவாலயத்திலே கர்த்தர் அனுமதிக்காத ஒரு கிரியைகள் அங்கே நிறைவேற்றினார்கள். அதை வியாபார ஸ்தலமாக மாற்றினார்கள். பிராக்கள் கொண்டு வரப்பட்டது. அங்கே காசுக்காரர்கள் அந்த அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. இவை எல்லாவற்றிலும் கர்த்தர் தன்னுடைய கோபத்தை அந்த இடத்திலே வெளிப்படுத்தி, என் பிதாவின் வீட்டை கல்லர் குகை ஆக்குகிறீர்களா என்று கேட்கத்தக்க வினாவுக்குரிய ஒரு காரியம். கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களிலும் 7 சபைக்கு என்று அனுப்பப்பட்ட தூதர்கள் கொடுத்த அந்த வார்த்தை அங்கே பிரமாணமாக சாட்சியிடப்படுகிறது. ஏனென்றால் அந்த தூதர்கள் கிறிஸ்துவினுடைய வலதுகரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரங்கள். வலது என்பது மகிமைக்குரிய ஸ்தலம். அந்த மகிமைக்குரிய ஸ்தலத்தில் இருந்து அனுப்பப்பட்ட அந்த தூதனானவன் வந்து பிரமாணத்தை சாட்சி கொடுத்தான். கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்த பிரமாணம் சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது. அப்படி அறிவிக்கப்பட்ட சுவிசேஷத்தை கிறிஸ்தவர்கள் ஒரு சாரார் மாத்திரமே ஏற்றுக்கொண்டார்கள். ரோமன் கத்தோலிக்க திருச்சபை ஆளுமையோடு இருந்த காலத்திலே அந்த ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் இருந்து வெளிவந்தவனாய் மார்ட்டின் லூதர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்தார். மார்ட்டின் லூதர் கர்த்தருடைய வலதுகரத்தில் இருந்து அனுப்பப்பட்ட நட்சத்திரமாக சாட்சியிடப்படுகிறார். அவர் கொடுத்த சாட்சி விக்கிரக வழிபாட்டிலிருந்து வெளியேறி வரவும், இழைக்கப்படுகிற வார்த்தைக்கு எதிரான கிரியைகளிலிருந்து வெளியேறி வரவும், சத்தியத்தின்படி செயல்படவும் சாட்சியிடக்கூடிய ஒரு சாட்சியாக அமைந்தது. ஆனால் அந்த போதனை பிதாவினுடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட குமாரனாய் வெளிப்பட்ட கிறிஸ்துவினிடத்திலிருந்து அனுப்பப்பட்ட போதனையாக ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய ஒரு நிலையே இந்த குழுவிற்கு பிரிவினையாளர் சபைக்கு எதிராக கிரியைகளை செய்தார்கள். அவர்கள் செய்த கிரியைகளினால் மரணத்துக்குள்ளானவர்கள் அநேகர், சிறுவர் முதல் பெரியவர் வரை இரத்த சாட்சியாக மரித்திருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசேக்கு எதிர்த்து நின்ற தாத்தானும் அபியாமும் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டது போல ஒரு கிரியை மார்ட்டின் லூதருடைய வார்த்தைக்கு எதிராக கிரியை செய்யக்கூடிய ஜனங்கள் மத்தியிலே நிகழவில்லை. ஏனென்றால் அப்படியான ஒரு கிரியை பிரஜாதிகளுக்குள்ளாக நிகழ்த்தக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் அந்த தூதனுக்கு கொடுக்கவில்லை. ஆனால் அந்த அதிகாரத்தை மோசேயினிடத்தில் கொடுத்திருந்தார். அந்த அதிகாரத்தை மார்ட்டின் லூதரிடத்தில் கொடுக்கவில்லை. அநேக அற்புதங்களை செய்து 7ஆம் சபைக்கு நியமிக்கப்பட்ட தூதனாக சகோதரர் பிரன்ஹாம் வார்த்தையை வெளிப்படுத்தினார். கர்த்தருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை வெளிப்படுத்தினார். நாமத்துக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சியின் ஊழியமாக அந்த ஊழியம் எழுப்பினது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த மார்ட்டின் லூதருடைய போதனையை எல்லா கிறிஸ்தவர்களும் ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்தவர்களுக்குள்ளாக ஒரு பிரிவினர் மாற்றும் அதை ஏற்றுக்கொண்டார்கள். மற்றவர்கள் அதை அறியாதிருக்கக்கூடிய ஒரு நிலையும் ஏற்றுக்கொள்ளாதிருக்கக்கூடிய ஒரு நிலையும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 7 சபை காலங்களிலும் அப்படியான ஒரு கிரியை நிறைவேறி வந்தது. என்னாகமும் 16ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், உங்களில் ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் தூபகலசங்களை எடுத்து அவைகளில் தூபவர்க்கத்தை போட்டு தங்கள் தங்கள் தூபகலசங்களாகிய 250 தூபகலசங்களையும் கர்த்தருடைய சந்நிதியில் கொண்டு வர வேண்டும். நீயும் ஆரோனும் தன் தன் தூபகலசத்தை கொண்டு வாருங்கள் என்றான். எங்கள் மேல் துரைத்தனம் பண்ண பார்க்கிறாயா என்று அங்கே தாத்தா அபியாமுடைய கூட்டம் மோசேக்கு எழுப்பி நின்று பேசியது. ஆனால் கர்த்தருடைய தாசனாக அனுப்பப்பட்ட அந்த தூதனானவன் மோசேயானவன் அந்த ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் மோசேயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்பதை அந்த இடத்திலே வெளிப்படுத்தி காட்டினான். அங்கே எதிராய் நின்றவர்கள் மத்தியிலே மரணம் ஏற்படக்கூடிய ஒரு நிலை. ஆனால் சபை காலங்களிலே அப்படியான கிரியைகள் நடக்கவில்லை. சபை காலங்கள் மாத்திரமல்ல, மோசேயினுடைய கிரியையின் காலம் நிறைவேறின பின் நியாயப்பிரமாணத்தை மீறின எந்த ஒரு கூட்டமும், ஆசாரியர் மூலமாக சாட்சியிடப்பட்ட எந்த ஒரு பிரமாணத்தையும் மீறி நடந்தவனும் கர்த்தருடைய சமூகத்திலே பலியிடப்பட்டவனாக, கர்த்தருடைய சமூகத்திலே மரணத்துக்குள்ளாக தள்ளப்பட்ட நிலைக்குள்ளாக எந்த ஒரு கூட்டமும் சாட்சியிடப்படவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசே கர்த்தருடைய மேய்ப்பனாய், கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட தூதனாய் பிரமாணத்தை சாட்சி கொடுத்தான். 7 சபை காலங்களும் அப்படியான கிரியைகளை வார்த்தையாய் கொண்டு வந்து சாட்சியிட கர்த்தர் அந்த சபை தூதர்களுக்கு பணித்திருந்தார். அந்த சபை தூதர்கள் மூலமாக கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக மாறினார்கள். ஒவ்வொரு சபை காலமும் நிறைவிலும் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சாட்சியிடக்கூடிய சாட்சியின் வார்த்தையை பார்க்கிறோம். தூதன் சபைகளுக்கு அறிவிக்கிறான். யார் இந்த சபை? கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சபை, கிறிஸ்தவர் என்ற ஒரு சபை. இது மாமிஷத்துக்குள்ளாக பிரிந்திருக்கக்கூடிய சபை அல்ல. இது ஆவியின் சரீரத்தை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய கிறிஸ்தவர் அனைவரையும் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சபை. அந்த சபைக்குள்ளாக இந்த தூதனுடைய வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது.
7 சபைக்குரிய தூதர்களின் வார்த்தை பிரமாணமாக சாட்சியிடப்பட்டது. கேட்கிறக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்பதே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அப்படியான ஒரு கிரியையை 7 சபைக்காலங்களிலும் நிறைவேறிற்று. கேட்கிறக்கு காதுள்ளவன் கிருபை பெற்றவன் அதை ஏற்றுக்கொண்டான், அதை அங்கீகரித்தான். இப்போது நாம் வந்திருக்கக்கூடிய காலம் புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம். நமக்கு அருளப்பட்டிருக்கிற ஈவு நிறைவேறப் போகிற காலம். நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியின் சரீரம் நிறுத்தப்பட போகிற காலம். அதற்குரிய கிரியை செயல்படாதிருக்கக்கூடிய ஒரு காலம். இந்த காலத்திற்கென்று கர்த்தர் ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். அந்த வார்த்தை சத்தமாய் வந்து சாட்சியிடப்படும். வெளிப்படுத்துகிற விசேஷம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னே எக்காலம் சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. சத்தம் தொனிக்கும் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு பின்னர் சபைக்காலங்கள் நிறைவேறிய பின்னர் ஒரு சத்தம் தொனிக்கும். அது வெறும் சத்தமாக மாத்திரம் தொனிக்கும். அந்த சத்தத்துக்குள்ளாக கொடுக்கப்படுகிற வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படுகிற வார்த்தை. கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்படுகிற அந்த வார்த்தையை ஒரு சத்தம் இந்த பூச்சக்கரம் முழுவதிலும் வந்து சாட்சியிடக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 2 மற்றும் 5 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். அன்னாவும் காய்பாவும் பிரதான ஆசாரியராயும் இருந்த காலத்தில் வனாந்திரத்திலே சகரியாவின் குமாரனாகிய யோவானுக்கு தேவனுடைய வார்த்தை உண்டாயிற்று. மாம்சமான யாவரும் தேவனுடைய இரட்சிப்பை காண்பார்கள் என்றும் வனாந்திரத்திலே கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டாகும் என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தில் எழுதியிருக்கிற பிரகாரம் தேவனுடைய வார்த்தை உண்டாகி என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை அவனிடத்திலே உண்டாயிற்று. தேவனுடைய வார்த்தை தன்னகத்தை உண்டானபடியினால் யோவான் ஸ்நானகன் வார்த்தையை குறித்து சாட்சி கொடுத்தான். யோவான் ஸ்நானகனுக்குள்ளாக உண்டான அந்த வார்த்தை கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அனுப்பப்பட்ட வார்த்தை. அன்றைக்கு புறஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபைக்கு முன்பாக இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நிறைவுக்காக சாட்சியிடக்கூடிய வார்த்தையாய் அந்த வார்த்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக சத்தமாக துணித்தது. அந்த சத்தம் மாத்திரம் யோவான் ஸ்நானகனுடையது. அந்த சத்தம் மாத்திரம் யோவான் ஸ்நானகனுக்குரியது. அந்த சத்தத்துக்குள்ளாக துணித்த அந்த வார்த்தை சாட்சியின் வார்த்தையாய் அறிவிக்கப்பட்ட சாட்சியின் வார்த்தையாகும். அது சாட்சியின் வார்த்தையாய் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக அறிவிக்கப்பட்டது. அந்த வார்த்தையை கொடுத்து அனுப்பினவர் பிதா. வார்த்தை மாமிசமாக வந்து அது தன்னுடைய கிரியைகளை செய்ததே. அது கிரியைகளை செய்யும் முன்பாக முன் அனுப்பப்பட்டவன், பின்னர் வருகிறவருக்காக வழியை ஆயத்தம் பண்ண வந்தவன். மாமிசத்திலே வெளிப்பட்ட அந்த வார்த்தை தன்னுடைய கிரியைகளிலே பூரணப்படும் போது அதற்கு முன்பாகவே அவனுடைய கிரியைகள் சாட்சியிடக்கூடிய சாட்சியின் கிரியாய் நிறைவேறிவிட்டது. அவன் அந்த வார்த்தைக்கு சாட்சி கொடுத்தான். அவனுக்குள் உண்டான அந்த வார்த்தை சத்தமாக மாத்திரம் வெளிப்பட்டது. அவன் அந்த சத்தத்துக்காக மாத்திரம் பணிக்கப்பட்டவன், வார்த்தைக்காக பணிக்கப்பட்டவன் அல்ல. அந்த வார்த்தை பிதாவினுடைய வார்த்தையாய் குமாரனாய் சாட்சியின் வார்த்தையாய் வெளிப்பட்டது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, வெளிப்படுத்தும் விசேஷம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர்கள் தங்கள் சாட்சியை சொல்லி முடித்திருக்கும் போது பாதாளத்திலிருந்து ஏறுகிற மிருகம் அவர்களோட யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயித்து அவர்களை கொன்று போடும். சாட்சியின் ஊழியம், முதலாவது சாட்சியின் ஊழியமாக ஒரு ஊழியம் இங்கே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. மோசேயை தூதனாக நியமிக்கப்பட்டான். மோசே கொடுத்த அந்த தூதனுக்குரிய பிரமாணத்துக்குரிய வார்த்தை இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்படும்படியாக கர்த்தரால் அனுப்பப்பட்ட வார்த்தை. அந்த வார்த்தையை யெகோவா தேவன் என்ற நாமத்திலே இஸ்ரவேலர்களுக்குள்ளாக வந்து சாட்சி கொடுத்தான். வார்த்தை இஸ்ரவேலருக்குள்ளாக சாட்சியிடப்பட்டது. பிரமாணம் இஸ்ரவேலருக்குள்ளாக சாட்சியிடப்பட்டது. அதே மோசே ஒரு ஊழியமாய் எழும்பக்கூடிய வார்த்தை எண்டையிலே வந்து சேரக்கூடிய கிருபை பெற்றவனாய் தன்னுடைய வார்த்தையை சாட்சி கொடுக்க அதற்கென்று கொடுக்கப்பட்ட காலத்திலே தன்னுடைய கிரியைகளை செய்வதாகவே இந்த தீர்க்க தரிசன வார்த்தை உரைக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய 2 சாட்சிகள் மோசே மற்றும் எலியா. மோசேயும் எலியாவும் எழும்பி கொடுக்கக்கூடிய சாட்சியின் ஊழியமாக இது நிகழும். அங்கே 2 தன்மையுள்ள கிரியைகள், வார்த்தையை கொடுப்பதற்காகவும் மந்தைகளை நடத்துவதற்காகவும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சாட்சி கர்த்தர் கொடுக்கக்கூடிய வார்த்தைக்கு சாட்சி. அந்த சாட்சி வார்த்தையின் சத்தமாய் தன்னை தொழிக்கக்கூடிய தில்லை. அந்த சாட்சி அந்த வார்த்தைக்கு சாட்சியிடக்கூடிய சாட்சி. அது வெறும் சத்தம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அந்த சத்தம் கொடுக்கக்கூடிய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையாய் சாட்சியிடப்படுகிறது. அது கர்த்தருடைய வார்த்தையாய் தன்னை வெளிப்படுத்தும். அந்த வார்த்தை சத்தமாய் அந்த சாட்சிகளின் மத்தியிலிருந்து வெளிப்படும். அது சத்தியத்தை வெளிப்படுத்தும். அந்த சாட்சி சத்தியத்தை வெளிப்படுத்தும்.
அந்த சாட்சி பிரமாணத்தை வெளிப்படுத்தும். அந்த சாட்சி கர்த்தருடைய நாமத்தை வெளிப்படுத்தும். இந்த கடைசி ஏற்பாட்டிற்கென்று கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி தன்னுடைய கிரியைகளை சாட்சியிடுவதற்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த வார்த்தையின் ஊழியம் கர்த்தருடைய நாமத்தை சாட்சி கொடுக்கும். அது கர்த்தருடைய வார்த்தை என்று சாட்சி கொடுக்கும். அந்த சாட்சியின் ஊழியத்திலே நாம் வந்து இணைய கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார். தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். வார்த்தைக்கு சாட்சிகளாய் நம்முடைய கிரியைகளிலே பூரணப்பட கர்த்தர் நம்மை வழிநடத்தும்படியாய் அவருடைய பலத்த கரத்துக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய ஜனமாய் நம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன், ஆமேன்.